ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸு இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் ஒரு முட்டு கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நேற்று நடந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் குவஹாத்தியில் நடந்தது. இந்த மேட்ச்சை பொறுத்த மட்டும் என்ன நியூஸ்னால், செம்மையான நியூஸு நிறைய காத்துட்ருக்குது. அது எல்லாமே இன்றைக்கி பார்த்தாரா. ஃபஸ்ட் டாஸ் டைமில் வந்து ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து அமர்க்கலமாக தலைவர் சஞ்சு சாம்சன் 2 பிளேயர் ராஜஸ்தான் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை எடுத்தாங்க. சாம் கரன் அண்டு சடேஜா. அப்படி அவர் என்ன தான் பண்ணாரோ அந்தளவுக்கு அவர் என்ன ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போனாப்புல. 7 பாலுக்கு 6 ரன்னு. நன்றி பர்கர் அவரோட ஓவரில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினார். சேட்டா உன்னை நம்பினதுக்கு நாங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸை சொல்லிட்டு வராங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பூர் பர்ஃபார்மன்ஸு. திடீர்னு குட் லென்த்தில் போட்ட பாலில் ஸ்டெம்ப் அவுட் ஆகி வெளியே போயிட்டார் நம்ம சஞ்சு சாம்சன். சேட்டா வேர்ல்டு கப்பில் நல்ல நாக்கு ஆடுனீங்க, பட் இங்கே ஏன் நீங்கள் ஆடலை அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சனை கழுவி ஊற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா சரி பின்னாடி வர்றவங்களாவது அடிப்பாங்கன்னு பார்த்தா ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே எல்லாம் அவுட்டு. திடீர்னு பார்த்தா 51க்கு 5 விக்கெட் போயிடுச்சு. அந்த அஞ்சாவது விக்கெட் யார் எடுத்தா? சர்ஃப்ராஸ் கான் 12 பாலுக்கு 17 ரன். ஆல்ரெடி வந்து ருத்ராஜ் கைக்வாடு, ஆயுஷ் மாத்ரே, மேத்யூ ஷாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப. சரி சர்ஃப்ராஸ் கான் சிவம் துபையாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு சிஎஸ்கேவோட கடைசி ஒரு கோப்பு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் 12 பாலுக்கு 17 ரன்னும், சிவம் துபே 6 பாலுக்கு 11 ரன்னு அடித்து அந்த டபுள் ஸ்ட்ரைக்கு சடேஜா நான் வளர்த்த மாடை என்னை முட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டுனாருவார். அவங்க 2 பேர்த்தையும் தூக்கி விட்டார். 51க்கு 5, 57க்கு 6 விக்கெட்டு போகும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில் மைண்டே இல்லை. சரி அவ்வளோதான், சோழி முடிச்சிட்டாங்க, சரி போயிட்டு வா, நீ வரக்குள்ளே வண்டி ஜாமானத்தில் ஏற்றி வைக்கிறேன், நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்யணும்னு செஞ்சு விட்டாங்க நம்ம சடேஜா. அதுக்கப்புறமா சரி ஒரு ஆறுதல் ப்ரைஸாவது கிடைக்கும் அப்படிங்கிறது தான், ஒரு 100 ரன்னுக்கு மேலே அப்படிங்கிற டார்கெட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ ஜேமி ஓவர்டன் 36 பாலுக்கு 43 ரன் அடிக்கிறாப்புல. சரி 43 ரன்னை அடிச்சுட்டு சரி எப்படியாவது அவர் 50 கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் எங்கே போய் 50 கன்வெர்ட் பண்ணுறாரு, இவரும் அவுட் ஆகிட்டாப்புல. அதாவது சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு தத்தி டீமை யாரும் பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி தான் ஆடி இருக்காங்க. இப்படியே போயிட்டுருந்தால் இது வேலையாகாது, எப்படியோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபினிஷிங் யார் இருக்கிறா ஃபினிஷிங் பண்ணுறக்கு? ஜேமி ஓவர்டன் தான். அவனே 36 பாலுக்கு 43 அடிச்சிருக்கிறா. ஃபினிஷிங்க்கு ஆள் இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்து மட்டும். அதாவது இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, சாம் கரன் அண்டு சடேஜாவை ராஜஸ்தான் கொடுத்துட்டு சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணுது. அதில் பாருங்கள், இன்றைக்கி மேட்சை பொறுத்த மட்டும் அந்த விக்கெட்டை பாருங்கள். விக்கெட் காலமாக 14க்கு 1, 19க்கு 2. அதாவது 14க்கு 1 சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிறாரு. 19க்கு 2 நம்ம ஆயுஷ் மாத்ரே இல்லை ருத்ராஜ் கைக்கோட அவுட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் 19க்கு 3 வந்த உடனே ஆயுஷ் மாத்ரே அவுட்டு. இந்த மாதிரி ஒரு யங் பிளட் ஆடுனா என்னதான் பண்ணுறது? அதுக்கப்புறமும் 38 ரன்னுக்கு 4வது விக்கெட்டு. அது யாருன்னா நம்ம மேட் ஹென்ரி, சரி மேத்யூ ஷாட். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 51க்கு 5 நம்ம சர்ஃப்ராஸ் கான். அதுக்கப்புறம் 57க்கு 6 நம்ம சிவம் துபே. 74க்கு 7 100 ஆகும்போது 82க்கு 8 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஜேமி ஓவர்டன் 94க்கு 9 அன்சுல் காம்போஜ். இந்த மாதிரி 127க்கு 10. அவ்வளோதான், சோழி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவுட் ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன, அதாவது மாடர்ன் டே T20 கிரிக்கெட் ஐபிஎல்லை பொறுத்த மட்டும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, 200 250க்கு மேலே அடித்தா வின்னு
அப்படின்னு போகிற காலகட்டத்திலாம் போய் இப்போ எங்கே போய் நிற்கிது தெரியுமா? வெறும் 330 ரன் அடிச்சுட்டு இவங்க பண்ணுற அலப்பறை இருக்கே. இதில் இவனுங்க வேறு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வேறு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி டீமை செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்தா ருத்ராஜ் கைக்வாடு என்ன தான் பண்ணுவாப்புல, எப்படி தான் ஆடுவார்? யங்ஸ்டர் போனால் யங்ஸ்டர் வந்து ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்களா? ஃபுல்லாக இப்படி எடுத்து வச்சுட்டு என்னதான் பண்ணுறது? அதுக்கப்புறமா 127க்கு ஆல் அவுட். சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த மட்டும் 19.4 ஓவர்லேயே கதையை முடிச்சு விட்டானுங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸு. இப்படியே போயிட்டுருந்தா சென்னை சூப்பர் கிங்ஸு அந்த பிளே ஆஃப் பாட்டை மறந்துடுங்க. இவங்க பிளே ஆஃபே போவாங்களான்னு டவுட்டு. இதில் வேறு 6வது கப்பு வேறு அடிக்கிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சில பேர் தெரியுறாங்க. சரி, 128 எடுத்தால் ராஜஸ்தான் வேணும்னு செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கினா வைபவ் சூரியவன்சி அண்டு ஜெய்ஸ்வால். அதாவது இந்த இடத்துல ஜெய்ஸ்வாலே காட்டி அடிப்பாப்புல. பட் அவர் வந்து 18 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்காரு. இவர் என்னடானா வைபவ் சூரியவன்சி இளம் ரத்தம் 15 வயசு பையன் என்னமா ஒரு அடிங்க. அதாவது சிஎஸ்கே டீமை வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டான். அதாவது விட்டு திட்டு கட்டு, இறங்குனாலே அடி, எவன் போட்டாலே அடி அப்படிங்கிற மாதிரி வச்சு செய்யுன்னு செஞ்சுட்டு இருந்தாப்புல. அதில் பாருங்கள், 15 பாலுக்கு 50 ரன்னு, நாட் அவுட்டு. அதாவது 2 50, 101 வேறு. அதாவது இந்த ஐபிஎல் கெரியரில் ஒரு உச்சத்தில் இருப்பார்னா அது வைபவ் சூரியவன்சி தான் சொல்லணும். அந்த பையனுக்கு பயமே இல்லை. வேர்ல்டு கப் 190ல் 175 ரன் அடிச்சிருந்தாப்புல. ஃபைனலில் அந்த அவார்டு வாங்கியிருந்தார், மேட்ச் வின்னிங் அவார்டு. அது வந்து எங்கே அந்த ஃபார்மை விட்டார், அதை அப்படியே இந்த ஐபிஎல்லில் கண்டினியூ பண்ணுறாப்புல. ராஜஸ்தான் பேட்ஸ்மேனு இப்படியா அப்படிங்கிற மாதிரி டக் அவுட்டில் எல்லா பிளேயர்ஸும் பார்க்குறாங்க. சிஎஸ்கே பவுலர்ஸ் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. சென்னை 6/28 மூவியில் வரும், டேய் இவன் எங்கே ஓட்டாலும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சரியான பிளேஸ்மெண்ட்டு, சரியான ஸ்ட்ரைக்கு, எக்ஸ்ட்ரா கவரு 360 டிகிரியில் சுற்றி அடிக்கிறாப்புல. என்ன பண்ணுறதுன்னே தெரில ருத்ராஜ் கைக்வாடுக்கு. சஞ்சு சேட்டா அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காப்புல. நம்ம அடித்த ஸ்கோரை இவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏதோ டஃப் கொடுக்கலான்னு எதிர்பார்த்தாங்க. டஃப்பா அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி வச்சு சம்பவத்தின் மேல் சம்பவமாக பண்ணி விட்டாப்புல. வேறு மாதிரியான சம்பவம். 50 அடித்த கையோடையே என்ன பண்ணிட்டாரு, 17 பாலுக்கு 52 இருந்துச்சு, அவுட் ஆகி மறுபடியும் திரும்பிட்டார். இந்த இடத்துல என்னென்னா எல்லா பவுலர்ஸும் அடி வாங்க போதும், நம்ம அன்சுல் காம்போஸ் மட்டும் சிம்பிளாக வந்து 2 விக்கெட்டை போட்டுவிட்டாப்புல. அது மெயின் விக்கெட்டு வைபவ் சூரியன்ஸை போட்டுவிட்ருக்காப்புல. வேறு லெவலில். இதுதான் வேறு மாதிரி சம்பவம். இறங்கினாப்புல, அடித்தாப்புல, 50 போட்டாப்புல. அது ஃபாஸ்டஸ்ட் 50 இந்த ஐபிஎல்லை பொறுத்த மட்டும். அதுக்கப்புறமா வந்து வெளியும் போயிட்டார். இதில் ஹைலைட்டான விஷயம்னா இதை ஒன்று தான் நான் சொல்லுவேன். அதாவது சடேஜா வந்து வெளியே அனுப்புனாங்க. அந்த சடேஜா என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி வீசின ஓவர்லேயே ஃபஸ்ட் பால் டாட்டு, செகண்ட் பால் விக்கெட்டு, தேர்டு பால் 6, 4th பால் டாட்டு, 5th பால் டாட்டு, 6th பால் என்ன பண்ணியிருக்காரு, விக்கெட்டை போட்டிருக்காப்புல. இதில் சர்ப்ரைஸ் கானும் சிவம் துபேயை 2 விக்கெட் டபுள் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி ஓவர் விக்கெட் எடுத்திருக்காரு. அதாவது அவங்க 2 பேரும் பாட்டன்ஸ் போடுன்னு எதிர்பார்த்தனில்லை, அவர் விக்கெட் எடுத்தார். ஃபைனலி என்னென்னா RR வின் பை 8 விக்கெட்ஸ். சிஎஸ்கே பொறுத்த மட்டும் 20 ஓவருக்கு 127 ரன்னு 10 விக்கெட்டு விட்டுட்டாங்க. ஜேமி ஓட்டன் மட்டும் 36 பாலுக்கு 43 ரன்னும். அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ராஜஸ்தான் 12.1 ஓவர்லேயே 128 ரன்னுக்கு 2 விக்கெட் இழப்புக்கு வைபவ் சூரியன்ஸ் 17.52 ரன் அடித்ததுனால ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது நடந்தது. இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம சேனலுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தோனி இல்லைப்பா அதனால் நாங்கள் தோற்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. இவங்க முட்டு கொடுக்கறதுக்கு அளவே இல்லை, முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாளமாக முட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது எப்போ தான் முடியும்னு தெரில. தோனி இல்லைன்னு சொல்லிடுறாங்க, திவில் பிரிவிஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சிஎஸ்கே இந்த மாதிரி தோப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.